ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வென்யூ வான்கடே மும்பை கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மும்பை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்கும். ஓகேங்களா, பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அதாவது எந்த டீம் வந்து செகண்டாக பேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் ஸ்லைட்லி அதிகம். சேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் இந்த கிரவுண்டில் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் கூட வின் பண்ணலாம், பட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் ஃபேவரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மும்பை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அகெயின்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் எப்போவுமே வந்து ரொம்பவே நல்லா ஒரு டீம் தான். மும்பைனாலே வந்து நல்லா விடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் கொல்கட்டாவில் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர், மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே வந்து வெங்கடேஷ் ஐயர் நல்லா விளையாடுவார். அண்ட் தென் ஆண்ட்ரூ ரஸ்ஸல் வந்து பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே பவுலிங்கில் ஆண்ட்ரூ ரஸ்ஸல் நல்லா பண்ணுவார். பேட்டிங்கை வைஸ் பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் ப்ராப்ளமான ஒரு பிளேயிங்னு பார்த்தோம். ரியான் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா இவங்களோட பேர் தான் ஓப்பனர்ஸ். ரோஹித் சர்மா இந்த கிரௌண்டில் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் கொல்கட்டா 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டில் 48, சேசிங்கில் 33 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே ரோஹித் சர்மாவை நம்ம பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கான. ஏன்னா 2 மேட்சாக வந்து பேக் டு பேக் வந்து ஃபெயிலியர் கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் வந்து ஏர்லி அவுட் ஆகிட்டார், இன்னொரு மேட்ச் வந்து 2 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பாலே வந்து அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ ப்ராபப்ளி தேர்ட் மேட்ச்சு நம்ம அவர்கிட்ட ஒரு நல்ல ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேபி சுனில் நரேன் ஓவரில் அவுட் ஆனால் மட்டும்தான், அதர்வைஸ் அவர் ரொம்பவே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சுனில் நரேன் ப்ளே பண்ணலை, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் ப்ளே பண்ணலை. பை சான்ஸ் சுனில் நரேன் வந்து நாளைக்கு மேட்ச்லையுமே ப்ளே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ட்ரீம் டீம் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சுனில் நரேன் ப்ளே பண்ணால் மேபி ஏர்லி அவுட் ஆகலாம், இல்லை ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அஸ் அ பிளேயராக நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேன் பிளேயிங்கில் இல்லை அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு நம்ம கிராண்ட் லீகில் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக கொடுத்து பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரியான் ரிக்கல்டன் நல்ல பிளேயர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். 1 or 2 மேட்சஸ் அவருக்கு ஸ்டார்ட் கிடைக்கிது, பட் அவர் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் ரியான் ரிக்கல்டன். வில் ஜாக்கு இந்த கிரவுண்டில் 8 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் கொல்கட்டா ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி அந்த மேட்ச் 55 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட வந்து ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து வரல. 2 மேட்ச் ஒரு மேட்ச் தான் விளையாண்டான்னு நினைக்கிறேன், ஒரு மேட்ச் அவர் பிளேயிங் லெவலில் இல்லை. ஓகே, இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். மேபி வந்து ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக் இவங்க 3 பேர்கிட்டேருந்துமே ஒரு பெரிய ஸ்கோர் வந்து வரலை. ப்ராபப்ளி ரோஹித் சர்மா கிட்டேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவர் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி இவங்க 2 பேர்கிட்டேருந்து யாரோ ஒருத்தங்க வரலாம். ரோஹித் சர்மா ஒரு இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியகுமார் யாதவ் இந்த கிரவுண்டில் 38 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அவர் ஆல்ரெடி கொல்கட்டாவில் இருந்த பிளேயர் தான். ஸோ கொல்கட்டாக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே விளையாண்டுருக்காரு. அகேன்ஸ்ட் கொல்கட்டா 40 ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டில் 42, சேசிங்கில் 38ன்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சேசிங் அண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அவருக்கு கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீகில் கூட சேசிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். திலக் வர்மா இந்த கிரவுண்டில் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நல்லாவே விளையாண்டுருக்காரு. அகேன்ஸ்ட் கொல்கட்டா 27 ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு மேட்ச் பேட் பண்ணி நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. சேசிங்கில் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா திலக் வர்மாவை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீகில். ஹர்திக் பாண்டியா இந்த கிரவுண்டில் 31 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் கொல்கட்டா 13 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இவர் நம்ம கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு பவுலிங்னா கூட கொடுக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே போத் இன்னிங்ஸ்லையும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறதை விட ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணும்பொழுது தான் மெஜாரிட்டி ஆஃப் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங்கில் இவரை வந்து நம்ம ரொம்பவே பிலீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இவருக்கு நம்ம கிராண்ட் லீகில் கேப்டன் கொடுக்கலாம். இன்கேஸ் மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா இவருக்கு நம்ம வைஸ் கேப்டன் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. நமந்தீர் சேசிங்கில் வேணால் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தீபக் சகர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணி பார்க்குறது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு பவுலிங் வேணால், செகண்ட் பவுலிங்கில் நம்ம தீபக் சகர் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டு அந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இவரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணும்பொழுது தீபக் சகரை இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ராப் பண்ணிக்கலாம். செகண்டாக பவுல் பண்ணும்போது நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். சேசிங் அதாவது செகண்டாக பவுல் பண்ணும்பொழுது டிஃபெண்ட் பண்ணும்பொழுது தீபக் சகரை நம்ம இன்க்ளூட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.
தீபக் சகர் செகண்டாக பவுல் பண்ணும்பொழுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் சாண்ட்னர் அவரை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் ராஜு இவரை வந்து செகண்ட் பவுலிங்கில் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஓப்பனர்ஸ் குவிண்டன் டி காக், மொயின் அலி ப்ளே பண்ணால் மொயின் அலி இல்லை சுனில் நரேன் ப்ளே பண்ணால் 2 பேர் யாராவது ஒருத்தங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் 2 பிளேயருமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இவங்க 2 பேரில் ஒருத்தங்க ப்ளே பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க மேபி அங்கிட் ரகுவன்ஷி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா, குவிண்டன் டி காக் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது. பட் ஸ்டில் டி காக் வந்து சேஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய பிளேயர். சேசிங் அப்படின்னா நம்ம அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா நம்ம ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா நம்ம குவிண்டன் டி காக் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் சேசிங்கில் ரொம்பவே நல்ல ஒரு பிளேயர். சேஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். மொயின் அலி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இவருக்கு கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனை கூட ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா மொயின் அலி கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஒரு பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவர் எப்போவுமே வந்து 30 ரன்ஸ் வந்து சாலிடாக அடிச்சிடுவார். செகண்டாக பவுல் பண்ணும்போது மினிமமாக 1 விக்கெட் எடுத்துருவார். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடித்து செகண்டாக பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் எடுத்தால் கூட சாலிடாக அவர் வந்து 50+ பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடுவார். மேபி இன்னொரு விக்கெட்டோ இல்லை 20+ ரன்ஸோ எக்ஸ்ட்ரா அடிச்சாரோ நல்ல பாயிண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்பொழுது மொயின் அலியை கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவர் கூட ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டன் ஈஸியாக வரலாம். ஓகேங்களா, மொயின் அலி கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுனில் நரேன் சேம், அவருக்குமே அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அஜிங்கா ரஹேனா அந்த கிரவுண்ட்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். 1 டவுன் பேட்டிங் வராரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து மும்பைக்காக நிறைய மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு. லைக் ரஞ்சித் ட்ராஃபியாக இருக்கட்டும், லைக் விஜயசாரியாக இருக்கட்டும், நிறைய மேட்சஸ் வந்து சம்திங் ஆடி இருக்காரு. மும்பை கிரவுண்டில் நிறைய ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வாட்டி ஆடி இருக்காரு. ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் 13 மேட்சஸ் மட்டும் தான் ஆடி இருக்காரு. பட் அதையும் தாண்டி நிறைய மேட்சஸ் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரஹேனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிக்கு. பட் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 39 ஆவரேஜ் வச்சிருந்தாலும் 30 ஆவரேஜ் வச்சிருந்தாலும் கடந்த 5 வருஷத்தில் ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்லா விளையாண்டுருக்காரு அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அதுவுமே லாஸ்ட்டாக ராஜஸ்தானில் இருந்தப்போ. அதுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது. பட் ஓகே, ட்ரை பண்ணுறதுனா கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்கடேஷ் ஐயர் இந்த கிரவுண்டில் 39 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, அண்ட் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 60, செகண்ட் பேட்டிங்கில் 9 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 72 ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்கில் 64, சேசிங்கில் 103 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர், ரஹேனா இவங்க 2 பேருமே நல்ல பிளேயர் தான். 2 பேர் யாரோ ஒருத்தங்க ஹிட் ஆவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்க. 2 பேருமே நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 2 பேர் யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா குவிண்டன் டி காக் ஏர்லியராக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொயின் அலி அல்லது சுனில் நரேன் 2 பேரில் யார் ப்ளே பண்ணாலும் சுனில் நரேன் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயே அவுட் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொயின் அலி ப்ளே பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் நல்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணி பவர் பிளே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பை சான்ஸ் குவிண்டன் டி காக் அண்ட் சுனில் நரேன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளேலேயே கண்டிப்பாக 2 பேரும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அப்படி விக்கெட் விட்டாங்க அப்படின்னா ரஹேனா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் ஓவர்ஸில் வெங்கடேஷர் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி 2 பேருமே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா 2 பேருமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுவே கொல்கட்டா சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குவிண்டன் டி காக் கொஞ்சம் நல்லாவே வந்து சேசிங்கில் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அண்ட் மொயின் அலி விளையாண்டால் அவர் நம்ம பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். பட் சுனில் நரேன் அவர் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் மோஸ்ட்லி சேசிங்கில். பட் ஓகே, குவிண்டன் டி காக் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல அஜிங்கா ரஹேனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நம்ம ரஹேனாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஒரு 40 ரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேசிங்கில் கூட மேபி ஃபெயிலியர் ஆகலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 40 ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ரிங்கு சிங் நான் பர்சனலி ட்ராப் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வெங்கடேஷர் பிக் பண்ணுறதுனால ரிங்கு சிங்கை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக ஒன்றும் பவுல் பண்ணுறது கிடையாது. பட் நாளைக்கு அதாவது இன்றைக்கி வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா விக்கெட்ஸ்கள் பெருசாக மும்பை இந்தியன்ஸ் டீமில் பேட்டிங் பண்ணும்பொழுது யாருமே விக்கெட் எடுக்க முடியல அப்படிங்கும்போது இவர் 1 or 2 ஓவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஓவரில் மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர். வருண் சக்கரவர்த்தி இந்த கிரவுண்டில் நல்லாவே இந்த கிரவுண்டில் ஐ திங்க் எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணாருன்றதை நான் எக்ஸாக்டாக நோட் பண்ணலை. நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்லையுமே வந்து 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பிளேயர் தான். கிராண்ட் லீகில் கூட நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரே மேட்ச்சில் 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. வைபவ் ஓவரோரா அந்த கிரவுண்டில் விக்கெட் எடுத்தது கிடையாது. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஹர்ஷித் ராணா இந்த கிரவுண்டில் ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, இதில் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தி அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பென்சர் ஜான்சன் போகிறது பெட்டராக இருக்கும் அல்லது ஹர்ஷித் ராணா.
இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தங்க தான். ஏன்னா ஹர்ஷித் ராணா மோஸ்ட் ப்ராபப்லி 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஸ்பென்சர் ஜான்சன் சம்டைம்ஸ் 3 போடலாம். ஏன்னா ஆண்ட்ரூ ரசல் 2 ஓவர் போட்டார் அப்படின்னா இவருக்கு 2 ஓவர் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ப்ராபப்லி நீ ஹர்ஷித் ராணாவுக்கு கூட போடலாம். பட் லெஃப்ட் ஹேண்டர் வித் ஆங்கிள் கிரியேட் பண்ணுறதுனால மேபி ஸ்பென்சர் ஜான்சன் போகிறது கூட பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேர் யாரோ ஒருத்தங்களே பிக் பண்ணிக்கலாம். பட் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை போட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸ்மால் லீக்கில் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அண்டு சூரியகுமார் யாதவ் கேப்டன் வைஸ் கேப்டனும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக்கில் சுனில் நரேன் அல்லது மொயின் அலி 2 பேர் யாரோ ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்கள நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 4 ஓவர் பவுலிங்கு ப்ளஸ் பேட்டிங் மேபி டைம் நல்லா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பவர் பிளே நல்லா வரலாம். ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவரும் வந்து நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பார். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 2 பிளேயர் தான் கிராண்ட் லீக்கில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேட்டர்ஸ் சூரியகுமார் எதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஏன்னா ஸ்மால் லீக்கில் கொடுத்ததுனால கிராண்ட் லீக்கில் கொடுக்கல. பட் அவரையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ரோஹித் சர்மா, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த 3 பேரும் பேட்டிங்கில் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேரும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொயின் அலி நரேன் 2 பேர் யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்ணலாம். அதில் மொயின் அலி தான் கொஞ்சம் பெட்டராக மும்பைக்கு அகேன்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணும்போது இதையும் தாண்டி வேறு யாரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்லேருந்து தான் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் டீம் கொடுத்துருந்தோம். நிதிஷ் ராணாவை வந்து நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் நிதிஷ் ராணாவை வந்து நம்ம பிக் பண்ணியிருந்தோம். நிதிஷ் ராணா ஆல்மோஸ்ட் ஒரு 8 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஏன்னா நான் கெஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வந்து நிதிஷ் ராணா வந்து எந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. பட் அகெயின்ஸ்ட் சென்னை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு பெரிய ரெக்கார்ட் கிடையாது. பட் ஓகே, ஏன்னா சிஎஸ்கே அப்படின்னு வரும்போது நிதிஷ் ராணா நல்லா விளையாடுவார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் இது வரைக்கும் அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆனதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக எஸ்டே மேட்ச்சில் அவுட் ஆகிருக்காரு. ஓகேங்களா. மற்றபடி ஜடேஜாவாக இருக்கட்டும் அண்ட் தென் மற்ற பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லாவே விளையாண்டுருக்காரு. ஸோ மேபி அவர் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். பட் ஓகே, அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிதிஷ் ராணா அதேமாதிரி எஸ்டே மேட்ச்சில் நிதிஷ் ராணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இன்றைக்கி மேட்ச்சில் வெங்கடேஷ் ஐயர் மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம். ஹோப் யூ ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.